friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு மசாலா ரெசிபி தாங்க. அதாவது மல்டி மசாலா. இந்த ஒரு மசாலா போதுங்க, எந்த குழம்பு வேணாலும் நம்ம பண்ணலாம். இந்த மசாலா வந்துட்டு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, புளி குழம்பு, கார குழம்பு, அப்புறமா மீன் பொரிக்கிறதுக்கு, சிக்கன் பொரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டிலே இந்த மசாலா செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதோட அரோமா வந்து அப்படி இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 25 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் தனியாக வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்து வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துக்கோங்க. அந்த மல்லியையும் அதே மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லியும் நல்லா ஆற விட்டுருங்க ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா. இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் அதே மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லியை சேர்த்துக்கலாம். அப்புறமா அரிசியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வறுத்த அரிசியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஃபைனாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் வந்து வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து வறுத்து பொடிச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து வறுத்து பொடிச்ச பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வறுத்து பொடிச்ச வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மல்டி மசாலா இல்லைன்னா மல்டி பர்பஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா குழம்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான மல்டி மசாலா ரெடிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சிக்கன் அண்ட் மட்டன் குழம்பு செய்கிற டைம் மல்டி மசாலா கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து செய்யுங்க. அதே மாதிரி இப்போ இதை வந்து லார்ஜ் குவான்டிட்டி அவங்களுக்கு வேணும்னா அந்த அமௌண்ட்டும் எவ்வளோங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.